போல் தேவனில்லை, உம்மை அல்லாமல் மீட்பரில்லை. பரிசுத்த நீரே, மகத்துவ நீரே, ஜீவிக்கும் தேவன் நீரே. பரிசுத்த நீரே, மகத்துவ நீரே, ஜீவிக்கும் தேவன் நீரே. எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் இந்த பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் இந்த பூமியில் பாக்கியவான்கள். நித்திய வீடு பரலோகத்தில் இருப்பதை அதை எப்படி நாம் பார்க்க முடியும்? யோவான் அப்போஸ்தலர் தேவ ஆவிக்குள்ளான போது கர்த்தர் அதை அவருக்கு தெளிவாக காண்பித்தார். அந்த பரலோக தேசத்தின் ராஜ்யத்தின் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும், அங்கே உள்ள வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்ற அழகான தோற்றத்தையும், தெருக்களின் தோற்றத்தையும், அது எந்த கற்களால் கட்டப்பட்டது என்று தெளிவாக தேவன் அவரை பரலோகத்துக்கே ஆவியில் கொண்டு போய் பரலோகத்தின் சிறப்பு தன்மைகளை எல்லாம் காண்பித்து கொடுத்தார். அதை யோவான் அப்போஸ்தலன் அந்த வீட்டை குறித்த ஒரு டெஸ்கிரிப்ஷனை வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறார். So through the word of God we must see it. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அதை பார்க்க வேண்டும். ஆண்டவர் இந்த பூமியை விட எவ்வளோ பெரிய பிளானட்ஸுகளை எல்லாம் இந்த ஸ்பேஸில் உண்டு பண்ணியிருக்கிறார். நம்முடைய கண்களால் அதை பார்க்க முடிகிறதா? பூமியை விட 318 மடங்கு பெரியதான ஜூபிட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிளானட் இருக்கிறது. நாமும் புஸ்தகத்தில் படிக்கின்றோம். அதான் பிக்கஸ்ட் என்று சொல்றாங்க, லார்ஜஸ்ட் என்று சொல்றாங்க. பூமியை விட 318 மடங்கு பெரியது. என்னுடைய உங்களுடைய கண்களால் அதை பார்க்க முடிகிறதா? ஸோ அதை பார்ப்பதற்கு ஒரு பவர்ஃபுல் பிக்கஸ்ட் டெலஸ்கோப் மூலமாக விஞ்ஞானிகள் அதை பார்க்கிறார்கள். ஸோ பார்த்ததை சொல்லுகிறார்கள். நாம் அதை விசுவாசத்தோடு அப்படி இருக்கிறதை நம்புகிறோம். ஸோ கர்த்தருடைய வார்த்தை தான் தேவனுடைய ராஜ்யத்தை படம் பிடி, தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிக்கின்ற ஒரு டெலஸ்கோப். through the word of God we can see it. அதை பார்க்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த விளக்கத்தை தேவனுடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நமக்கு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். வேதாகமத்தில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில மட்டும்தான் மனுஷன் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற தட்பவெப்ப சூழ்நிலைகளும் காற்றும் தண்ணீரும் இருக்கிறது. மற்றவைகளிலெல்லாம் கற்பாறைகளும் மலைகளும் பனிக்கட்டிகளும் கேஸ் போன்றதான காரியங்கள் இருக்கிறது. அங்கே மனிதர்களால் நிரந்தரமாய் தங்க முடியாது. ஸோ எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் பரலோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அங்குதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று பெர்மனன்ட் ஹவுஸ் இருக்கிறது. நித்திய வீட்டை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அழிந்து போகிற பொருள்களினாலே உங்களுக்கு நண்பர்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள், நித்திய வீட்டில் நீங்கள் வாழும்போது உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு. when a man die, where shall he go? ஒரு மனிதன் மரிக்கும் போது அவன் எங்கே போகிறான்? ஆண்டவர் சொல்றாரே, அவன் மரிக்கும் போது நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு. லூக்கா சுவிசேஷத்திலே, நீ வாழும்போது நித்திய வீட்டில் உன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு. நாம் இந்த உலகத்தில் கண்ணை மூடும்போது அல்லது மரிக்கும் போது
நம்முடைய ஆவி ஆத்மா எங்கே போகிறது? கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? அது தேவனால் வீடு எதற்காக? தங்கி தாவரிப்பதற்காக, இளைப்பாறுவதற்காக நாம் உண்டாக்கியிருக்கிறோம். தேவன் அவருடைய பிள்ளைகளின் இளைப்பாறுதலுக்காகவும் அவருடைய பிள்ளைகள் நிரந்தரமாய் தங்கியிருப்பதற்காக நித்திய வீட்டை உண்டாக்கியிருக்கிறார். ஸோ மாளும்போது அதில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு. இன்றைக்கு அதை குறித்த சிந்தை மக்களுக்குள் உண்டாகவில்லை. ஒரு பேர்ட்ஸ் தன்னுடைய தங்கும் இடத்துக்கான வழியை அறிந்திருக்கிறது. ஒவ்வொரு பறவைகளும், ஒவ்வொரு மிருகங்களும் தாங்கள் தங்கும் இடத்தை குறித்த ஒரு கரிசனை இருக்கிறது. நரிகளுக்கு குழிகளும், ஒவ்வொரு நரியும் உயிர் வாழும் போதே தான் தங்குவதற்கு, மறைவதற்கு, பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு அடைக்கலமான வீட்டை உண்டாக்குறது. ஸோ ஒவ்வொரு சிறிய பெரிய மிருகங்களும் தாங்கள் தங்கி தாவரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஒரு குடிமொசலை குறித்து பார்க்கிறோம், கற்பாறையிலே தனக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்குறது. ஸோ அருமையானுள்ளே, நமக்கு ஒரு நித்திய வீட்டை குறித்த கரிசனை உண்டாகி அந்த வீட்டுக்கு போகக்கூடிய வழியை தெரிந்து கொண்டு அந்த வீட்டை நாம் அடைய வேண்டும். இந்த பிரசங்கின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒரு மனிதன் நித்திய வீட்டுக்கு போகிறபடியால் அவன் தன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். If you want to get a home in the city of God, you shall remember your creator. உங்கள் சிருஷ்டிகராகிய தேவனை நினைக்க வேண்டும். எப்பொழுதென்றால் in the days of your youth, உங்கள் வாலிப பிராயத்திலே அவரை நினையுங்கள் என்று சொல்லுகிறார். வாலிப பிராயம் என்பது ஒரு முக்கியமான வாழ்க்கையில் ஒரு முக்கிய ஸ்டேஜ். அதற்கு முந்தைய காலத்தில் இந்த யூத் ஸ்டேஜில் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கிறார்கள் அல்லது பெற்றோர்களோடு வாழ்கிறார்கள். அது ஒரு சேஃப்ஃபுல் பீரியட் என்று சொல்லலாம். படிக்கிறார்கள், வீட்டுக்கு வருகிறார்கள், வீட்டில் தங்குகிறார்கள், வீட்டில் புசிக்கிறார்கள். அது ஒரு பாதுகாப்பான ஸ்டேஜ். பெற்றோர்களோடு வாழ்கிறார்கள். யூத் ஸ்டேஜ் இஸ் எ ஃப்ரீ ஸ்டேஜ், இஸ் எ மிடில் ஸ்டேஜ். How a man living in this stage, ஒரு மனிதன் தன் வாலிப பிராயத்தில் எப்படி வாழ்கிறானோ அதுக்கேற்றபடிதான் அவனுடைய பிந்திய வாழ்க்கை அமைகிறது. ஏன்னா வாலிப வயதிலே அவன் ஃப்ரீயான சூழலில் இருக்கும்போது அவன் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அந்நாட்களில் தான் பிளேஸ்மெண்ட், லைஃப் செட்டில்மெண்ட், மேரேஜ் இன்னும் முக்கியமான வாழ்க்கையின் முக்கிய பகுதிகளெல்லாம் அடங்கியிருக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் ஒரு மனுஷனுக்கு காட்ஸ் ஹெல்ப் இஸ் வெரி வெரி எசென்சியல். நிறைய பேர் இந்த வாலிபத்தின் பராக்கிரமத்தினாலே, வாலிபத்தினுடைய அந்த பலத்தினாலே அந்த நாட்களில் கர்த்தரை நினைக்காதபடிக்கு, கர்த்தரை மறந்து தங்கள் சுய வழியிலும் தங்கள் கண்ட பாதையிலும் வழியிலும் சென்று தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் மிடில் ஸ்டேஜில் கெடுத்துவிட்ட காரணத்தினாலே அவர்கள் பிந்திய லைஃப், அவருடைய ஓல்டேஜ் லைஃப், குறிப்பாக அவர்கள் வாலிபத்தில் தங்களை கெடுத்து கொண்ட வாழ்க்கையின் வினையாக
ஆண்டவர் சொல்றார், மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான் என்று சொன்னது போல இந்த வாலிபத்தின் துடுக்கிலே செய்த தவறுகளும் தீமையும் அவருடைய வாழ்க்கையில் பின்தொடர்ந்து அவருடைய அந்திய வாழ்க்கையை, அவருடைய பிந்திய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது. இறுதியிலே தேவன் கொடுக்கின்ற பரிசாகிய நித்திய வீட்டையும் இழக்கச் செய்கிறது. ஆகையால் தான் வாலிப நாட்களில் யாரையோ அல்ல, உன்னை படைத்தவரை, உன்னை உண்டாக்கினவரை நினை. எந்த தேவர்களை அல்ல, உன்னை படைத்த தேவனை நினை, உன்னை உண்டாக்கின தேவனை நினை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. மனிதனை படைத்த தேவன் யார்? வேதாகம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் மனுஷனை படைத்தார், மனுஷியை படைத்தார். மனுஷர்களை நான் தான் படைத்தேன் என்று எந்த அவதார புருஷர்களும் கிளைம் பண்ண முடியாது. வேதத்தில் சொல்லுகிற நம் ஆண்டவராகிய கர்த்தர் மெய்யான தேவன். தேவனாகிய கர்த்தர் தான் படைத்த மனிதனை மீட்பதற்காகத்தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதான் கிறிஸ்துவாக வார்த்தையாயிருந்தவர் மாம்சமாகி பூமிக்கு வெளிப்பட்டார். அவர்தான் இயேசு. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நினைக்கும் போது, பாருங்கள், கெட்ட குமாரன் வாழ்க்கையில் கெட்டு போனான். தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன்னையும் கெடுத்து ஆஸ்தி இழந்து நிம்மதி இழந்து என்ன செய்யக்கூடாதோ அதையெல்லாம் அவன் செய்தான். பன்றிகள் அவனுடைய கோத்திரத்துக்கு அருவருப்பாக கர்த்தர் எழுதி கொடுத்தார். ஆனால் அதை மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டு அவைகள் சாப்பிடக்கூடிய ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்காத சூழ்நிலை. அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையை தனக்கு வருவித்துக் கொண்டான். அவனுடைய துன்மார்க்கத்தின் வாழ்க்கை, அவனுடைய வாலிபத்திலே அவன் வாழ்ந்த சிற்றின்பத்தின் வாழ்க்கை அவனை அப்படிப்பட்ட ஏமாற்றத்துக்குள்ளும் வெறுமைக்குள்ளும் வழிநடத்தினது. இறுதியாக ஒரு நாள் புசிக்க முடியாதபடி ஆகாரம் இல்லாமல் வறுமையில் கஷ்டப்பட்ட போது தன் தகப்பனை நினைக்கிறான். அவன் தன் தகப்பனை நினைத்த போது என்ன செய்கிறான் என்று சொன்னால், என் தகப்பனிடத்தில் போய் என் குற்றங்களை எல்லாம் அறிக்கை செய்வேன். என்னை மகனாக ஏற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி இல்லை, உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று என் தகப்பனிடத்தில் மன்றாடுவேன் என்று தீர்மானித்து தான் இருந்த தூர தேசத்தில் இருந்து தகப்பனிடத்தில் திரும்பி வருகிறான். தகப்பன் அவன் தூரத்திலே வருவதைக் கண்டு ஓடோடி போய் அவன் மேல் இரக்கம் வைத்து அவனை ஏற்றுக்கொண்டு சந்தித்த மாத்திரத்திலே அந்த குமாரன் தன் குற்றத்தை தகப்பனிடத்தில் அறிக்கை செய்கிறான். அதையெல்லாம் தகப்பன் தன் இரக்கத்தினாலே அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு புத்தாடை கொடுத்து மோதிரத்தை அணிவித்து அவனுக்கு விருந்து செய்து அவனை ஏற்றுக்கொண்ட ஒரு சம்பவத்தை கிறிஸ்துவானவர் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், இந்த புதிய வருஷத்திலே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நினையுங்கள். நினைக்கும் போது, சர்வ வல்லவரை நினைக்கும் போது உங்களுக்குள் உண்மையான ஒரு மனமாற்றமும் ஒரு கன்வர்ஷன் உண்டாகும். உங்கள் குற்றங்களை உணரக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அவன் தன் தகப்பனிடத்தில் தன் குற்றத்தை வந்து அறிக்கை செய்தது போல வருவேன் என்று தீர்மானித்தால் போதாது. வந்து அறிக்கை செய்த போது அவன் ஏற்றுக்கொண்டு தகப்பனால் ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டு அவன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இந்த புதிய வருடத்திலே கர்த்தரிடத்தில் திரும்ப தீர்மானியுங்கள். கர்த்தரை நினையுங்கள். உங்களுக்கு நித்தியத்தில் பரலோக ராஜ்யத்தில் ஒரு வீட்டில், நித்திய வீட்டில் நீங்கள்
போக விரும்பினால் கர்த்தரை நினையுங்கள். குறிப்பாக வாலிப பிராயத்தில் கர்த்தரை நினையுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.